எல்லோருக்கும் வணக்கம். நேரம் இல்லாதனால கொஞ்சம் நேரத்தில் பேசி முடிச்சிடுறேன். அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு 3ஆம் மனிதனுக்கு அவர் தான் ஒரு தேரோட்டம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் கண்டிப்பாக இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. அதாவது நடிச்சிருக்கிறது ஏதாச்சும் நடந்த விஷயம். ஏன்னா நிறைய பேர் நடிக்க வர்றாங்க, அவங்கள புதுமுகமாக போடலாம் அப்படின்னா ஆர்வம் தான் இருக்க ஒழிய நம்ம சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, இதுக்கு நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம போராடுறத காட்டிலும் நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் 5 பாலுக்கு 10 ரன் அடிக்கிறவன். ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஏன்னா பழகிய நாட்கள்னு ஒரு படம் எடுத்தேன். எடுத்தது நல்ல படமும் பேர் தான் வாங்கியிருக்க ஒழிய எனக்கு ஒன்றுமே வரல. எங்கள் அம்மா இப்போ வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை கூட நான் வீட்டுக்கு போனால் ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஏன்னா இதை கூட தூக்கிட்டு போய் அடமானம் வச்சுருவான் படத்துக்கு அப்படின்னு. அதனால் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஞானோதயம் சார், ராஜகோபால் சாரை நான் நன்றி இப்போ கூறிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது மேம், அதாவது இந்த படத்துக்கு அழகு சேர்க்கிறது சோனியா மேம். அதுக்கு பிறகு பிரணா ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேங்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஸ்ரீநாத் சார் சொல்லவே வேணாம், அவர் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு, இப்போ எனக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் முந்தானால கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன வழி சார் ஏது வழி சார்னு கூட இருந்தே உதவி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, முடிந்தளவு முயற்சி செய், முடியாததை இறைவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாரையுமே பத்திரிகை ஊடக எல்லா நண்பர்களையும் ஒரு இறைவனாக பார்த்து நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஃபோட்டோ செஷன்.